ஒரு சரித்திரத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறோம் பாருங்க. தாவீது அப்படிங்கிற ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், அவாந்திர வெளியில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. அவனை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தேவன் கண்டுபிடிக்கிறார். அவாந்திர வெளியிலேருந்து கண்டுபிடிச்சு அவனை அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அந்த தேசத்திற்கே ராஜாவாக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறாருன்னா நடத்துகிறார். ஒவ்வொரு யுத்தத்திலையும் நிறைய யுத்தங்கள் வருது, அதில் எப்படி நீ யுத்தம் பண்ணணும், எப்படி நீ மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவனுடன் கூட பேசி ஆலோசனை கொடுத்து அவனை நடத்தினார். அதுக்கப்புறம் பாருங்க, திரும்ப அவன் ஒரு பெரிய பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அவனை சும்மா விடல, என்ன பண்ணாரு, அதை உணர்த்தினார். செய்தது பாவம், தவறு என்று அவனுடைய இருதயத்துல பேசி உணர்த்தினார். அதுக்கப்புறம் 4வது காரியம் பாருங்க, அவன் முதிர் வயது ஆகும் வரைக்கும் என்ன பண்ணாரு, அவனை கண்மணி போல பாதுகாத்தார். உபாகமம் 32:10 ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவனை கண்டுபிடித்தேன், வெறுமையான வனாந்திரமான இடங்களில அவனை கண்டுபிடித்தேன், அவனை நான் நடத்தினேன், அவனை நான் உணர்த்தினேன், அவனை கண்மணி போல காத்தருளினேன்னு சொல்லிடுறாரு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க சற்று யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல கண்டுபிடித்தார். ஒரு வறட்சியான சூழ்நிலையில, ஒரு தேவையில, ஒரு நெருக்கத்துல ஆண்டவர் உங்களை ரட்சித்திருப்பார். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை அனுதினமும் உங்களோடு கூட பேசுகிறாரா, உங்களை நடத்துகிறாரா என்று ஆராய்ந்து பாருங்க. நீங்க பாவம் செய்யும் பொழுது, தவறும் பொழுது உங்களை உணர்த்துகிறாரா என்று பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை காத்தருளுகிறாரா, எந்த ஒரு சூழ்நிலையும் வியாதி வரும்பொழுது, விபத்து வரும்பொழுது நம்மை மூழ்கி போகாதபடி நம்மளை காத்தருளுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்றைய நாள்ல ஆராய்ந்து பாருங்க. இந்த 4 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த 4 காரியத்துல எதுலையாச்சும் ஒரு குறைவு இருக்கிறதா, இல்லையே இந்த சம்பவம் எனக்கு நடக்கலையே, தேவன் என்ன கூட பேசலையே, தேவன் என்னை உணர்த்தலையே, பாவம் செய்யும் பொழுது தேவன் என்னைய காத்தரலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்றைய நாள்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை இந்த நாட்கள்ல திரும்பவும் தூக்கி எடுத்து நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபம் பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.